அல்ஹம்துலில்லாஹ். ஹம்துலில்லாஹ், அல்ஹம்து, ஹமித, யஹ்மது என்ற வார்த்தைகளில் இருந்து எடுக்கப்பட்டதுதான் அல்ஹம்து. ஒருவரை அல்லது ஒரு பொருளை புகழ்தலுக்கு ஹமித யஹ்மது என்று அரபியிலே சொல்லப்படும். ஒருவரை புகழ்தல் அல்லது ஒரு பொருளை புகழ்தலுக்கு ஹமித யஹ்மது என்ற அரபி மொழியில் சொல்லப்படும். வல்ஹம்து ஃபி லுகத்தில் அரப், அரபுகளுடைய மொழி வழக்கில் அல்ஹம்து என்றால் அஸ்ஸனாஉல் காமில், முழுமையான புகழ்ச்சி என்ற அர்த்தம். அந்த புகழ்ச்சியில் குறை கிடையாது, அந்த புகழ்ச்சியில் பொய் கிடையாது, அந்த புகழ்ச்சியில் ஏற்றத்தாழ்வுகள் இரங்கல்கள் கிடையாது. நேரத்திற்கு ஏற்றால் போல அந்த புகழ்ச்சி உயராது, நேரத்திற்கு ஏற்றால் போல அந்த புகழ்ச்சி குறையாது. அஸ்ஸனாஉல் காமில், முழுமையான புகழ்ச்சி, குறையில்லாத, ஏற்றம் இரக்கம் இல்லாத முழுமையான புகழ்ச்சியின்படி ஒருவரை புகழ்வதைத்தான் ஹம்து என்ற அரபுகள் அரபி மொழியின் வழக்கில் சொல்லுவார்கள். இதில் வரக்கூடிய அலிஃப்லாம், இது இரண்டு அர்த்தங்களை இந்த புகழ்ச்சிக்குரிய இந்த ஹம்து என்ற வார்த்தைக்கு கொடுக்கிறது. முதல் அர்த்தம் என்ன? இதில் யாரை நாம் புகழ்கிறோமோ அவர் புகழுக்குரியவர். அந்த புகழ்ச்சிகள் எல்லாம் அவரை சாரும், அது யாரையும் சாராது. இந்த அலிஃப்லாம் வருவதன் காரணம், இந்த முழுமையான புகழ்ச்சிகளும் அவர் ஒருவரைத்தான் சாரும், வேறு யாருக்கும் இது பிரித்து கொடுக்கப்படுவதில்லை என்பதற்காக அலிஃப்லாம் இந்த ஹம்துவோடு சேர்ந்து வந்திருக்கிறது. இரண்டாவது, அலிஃப்லாம் சேர்ந்து வந்ததன் காரணம், நாம் யாரை புகழ்கிறோமோ அவர் புகழப்பட தகுதியுடையவர் என்பதை நிரூபிப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ், அலிஃப்லாம் வந்ததற்கு இரண்டு காரணம் இந்த புகழ்ச்சி என்ற வார்த்தையோடு. முதல் காரணம், யாரை நாம் புகழ்கிறோமோ அவருக்கே எல்லா புகழும் உரித்தாகிறது. இரண்டாவது, அலிஃப்லாம் வந்ததற்கு காரணம், நாம் யாரை புகழ்கிறோமோ அவர் புகழப்பட தகுதி உடையவர். தகுதி இல்லாதவரை நாம் புகழ்வதற்காக அலிஃப்லாமை சேர்த்து முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அலிஃப்லாம் சேர்ந்ததன் காரணம், இந்த புகழப்படுபவர் புகழ்ச்சிகளுக்கெல்லாம் தகுதி உடையவர் தான் என்பதை நிரூபணம் செய்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் இந்த வசனத்துடைய முதல் வார்த்தையாக அமைக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். லில்லாஹ், யாருக்கு தான் இந்த புகழ்ச்சிகள் எல்லாம், இந்த புகழப்பட தகுதியுடையவன் எல்லாம் யார்தான்? அல்லாஹுவைத்தான் சாரும், அவன்தான் அல்லாஹ். அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, அதை கொண்டு அவனை புகழ்கிறோம். அவனுக்கு அழகிய பண்புகள் இருக்கிறது, அதை கொண்டு நாம் அதை புகழ்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் சேராவிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுதே எல்லா தன்மைகளும் எல்லா அவனுடைய பெயர்களும் சேர்ந்து அவனுடைய புகழ்ச்சியோடு இணைந்து விடுகிறது. அவன்தான் புகழப்படுவதற்கு தகுதியுடையவன். அதனால்தான் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்? அவனை புகழ்ச்சியாளர்கள் புகழ்வதற்கு முன்னாலும் அவன் புகழுக்குரியவன் தான். ஏன் அந்த அல்ஹம்துலில்லாஹ், ஏன் அவனைத்தான் புகழ்ச்சிகள் எல்லாம் சாருகிறது? புகழ்ச்சியாளர்கள் அவனை புகழ்வதற்கு முன்னாலும் அவன் யார்தான்? அவன் புகழுக்குரியவன் தான். புகழ்ச்சியாளர்கள் புகழவில்லை என்றாலும் அவன் புகழுக்குரியவன் தான். யாரும் அவனை வணங்குவதற்கு யாரும் தயாராகவில்லை என்றாலும் அவன் வணக்கத்துக்குரியவன் தான். எல்லோரும் அவனை வணங்கினாலும் அவன் வணக்கத்துக்குரியவன் தான். யாரும் அவனை அரசனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவன்தான் அரசன். எல்லோரும் அவனை அரசனாக ஏற்றுக்கொண்டாலும் அவன்தான் அரசன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், வானம் பூமிகளில் உள்ள எல்லோரும் அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொண்டாலும் அது அல்லாஹுடைய ஆட்சியில் எதையும் அது அதிகரிக்க போவது கிடையாது. வானங்கள் பூமிகளில் உள்ள எல்லோரும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட முத்தகீன்களாக மூமின்களாக மாறிவிட்டாலும் அது அல்லாஹுடைய ஆட்சியில் எதையும் அது உயர்த்தப் போவதும் கிடையாது. எல்லோரும் அல்லாஹுவை மறுத்தாலும் அல்லாஹுவை வணங்காமல் இருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சவில்லை என்றாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்கவும் செய்யாது. அல்ஹம்துலில்லாஹ், வணக்கத்துக்குரிய அந்த இறைவன் யார்? எல்லா புகழ்களுக்கும் அவன் உரித்தானவன். புகழப்படுவதற்கு அவன்தான் தகுதியுடையவன். ஏன் அவன் தகுதியுடையவன்? எல்லா புகழ்ச்சியாளர்கள் புகழ்வதற்கு முன்னாலும் அவன்தான் புகழ்ச்சிக்குரியவன்.
எந்த புகழ்ச்சியாளர்கள் அவனை புகழாவிட்டாலும் அவன்தான் புகழுக்குரியவன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புகழ்ச்சியை யார் முதலாவதாக உரித்தாக்குவது? யார் உரித்தாக்குகிறார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவது யார்? இங்கே யார் கூறுகிறார்கள்? முதலில் வானவர்களுடைய வசனமா இது? யார் அவனை புகழ்வது? ஏன் அல்லாஹ் தன்னை புகழ்ந்து இந்த வசனத்தை ஆரம்பம் செய்கிறான்? இந்த வசனத்தை என்று கூறுவதை விட அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனை ஏன் அல்லாஹ் தன்னை புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறான்? உலமாக்களிடத்திலே பல கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ள கேள்வி இது. முதல் பதில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் தன்னுடைய புகழ்ச்சியை முதலாக்குகிறான்? தன்னுடைய புகழ்ச்சிக்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனுடைய வசனங்கள் அமைவதற்கு ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரணங்களை அமைத்தான்? முதலாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்தான் படைப்புகளை படைத்தான். அவன்தான் வானங்களையும் பூமிகளையும் மனிதர்களையும் ஜின்களையும் இன்னும் கோடான கோடி படைப்பினங்கள் உலகத்தில் இருப்பவை என எல்லாவற்றையும் படைத்தவன் அவன்தான். அவனுக்கு தெரியும் படைப்பினங்கள் அவனுக்கு செய்யக்கூடிய புகழ்ச்சியில் குறைவை ஏற்படுத்துவார்கள் என்று. ஏனென்றால் அவனை தவிர வேறு யாரும் அவனை புகழ்ந்து முடிக்க முடியாது. யாரும் அவனை அறிந்திருக்க முடியாது. அல்லாஹுவை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹுவை எப்படி புகழ வேண்டும் என்று அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான் முழுமையாக. இந்த முழுமை என்ற தன்மை மனிதர்களிடத்திலே ஒருபோதும் இணையாது. அது யாராக இருக்கட்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, முழுமை என்ற தன்மைக்கு அவர்களும் உட்பட்டவர்கள் அல்ல. ஏன் அப்படி கூறுகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழும் பொழுது சொல்வார்கள், லா உஹ்ஸி தனாஅன் அலைக், யா அல்லாஹ், உன்னை என்னால் புகழ்ந்து முடிக்க முடியாது. உன்னை புகழ்வதற்கு உரிய தகுதியானவன் நான் அல்ல. முழுமையான புகழை உன்னை புகழ்வதற்கு தகுதியுடையவன் நான் அல்ல யா அல்லாஹ். என்னை அப்படி என்னால் அப்படி புகழ்ந்து முடிக்க முடியாது. அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக், யா அல்லாஹ், நீ உன்னை எப்படி புகழ்ந்தாயோ அதுதான் உன் புகழ். எங்களுடைய புகழ்ச்சியின் வார்த்தைகள் எல்லாம் உன்னை புகழில் முழுமைப்படுத்த முடியாது. நாங்கள் குறை உள்ளவர்கள் யா அல்லாஹ். எங்களால் உன்னை முழுமையாக புகழ்ந்து முடிக்க முடியாது. உன்னை எப்படி முழுமைப்படுத்த வேண்டும் புகழ்ச்சியில் என்று அறிவுடையவர்கள் நாங்கள் கிடையாது. அதை அறிந்தவன் நீதான். நீ எப்படி உன்னை புகழ்கிறாயோ அதுதான் உன் புகழ் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த வார்த்தையை சொல்லுங்கள், லா உஹ்ஸி தனாஅன் அலைக், லா உஹ்ஸி தனாஅன் அலைக், அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக், லா உஹ்ஸி தனாஅன் அலைக், அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இரண்டாவது காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் தன்னுடைய புகழ்ச்சியை முன்னிலைப்படுத்துகிறான்? இரண்டாவது காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களுக்கு கோடான கோடி நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறான். அருட்கொடைகளை எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். லா தஉத்து வலா துஹ்ஸா, அதை எண்ணி முடிக்க முடியாது, அதை கணக்கிட முடியாது. வ இன் தஉத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் எனக்கு இதுதான் என்று ஒருவரால் எண்ணி முடிக்க முடியாது. அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த பார்வை, அதில் அவன் பார்க்கக்கூடிய நிறங்கள், அதில் அவனுக்கு தெரியக்கூடிய காட்சிகள், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான். கண்ணுடைய அருட்கொடையை கூட அவனால் எண்ணி முடித்து விட முடியாது. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் முகமாக முழுமையான நன்றியை மனிதனால் செய்து முடிக்க முடியாது. அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நன்றியை செலுத்தும் முகமாக அவனையே அவன் புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையைத்தான், இந்த புகழ்ச்சியைத்தான் எல்லா நேரத்திலும், எல்லா அருட்கொடைகள் நிகழும் பொழுதும் சரி, அல்லது எல்லா சோதனைகளில் வெற்றி கிடைக்கும் பொழுதும் சரி, பகலிலும் இரவிலும் என எல்லா நேரத்திலும் சரி, அல்லாஹ்வுடைய அருட்கொடைக்கு நன்றி செலுத்தும் பொழுது இந்த வார்த்தையை முன்னிலைப்படுத்திதான்
நன்றியை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்விற்கு சமர்ப்பிப்பார்கள். உதாரணமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம மினல் லைலி, அல்லாஹ்வுடைய தூதர் இரவில் நின்று அல்லாஹ்வை தஹஜ்ஜத்துடைய தொழுகைக்காக நின்றால் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கய்யூமுஸ் ஸமாவாதி வல் அர்த் வமன் ஃபீஹின் வலக்கல் ஹம்து லக முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் ومن فيهن ولك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت ملك السماوات والأرض. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கூறிக்கொண்டே இருப்பார்கள், யா அல்லாஹ் உனக்கே புகழெல்லாம் உண்டாகட்டும், நீ யார், வானம் பூமிகளை நிர்வகிப்பவன் நீ, அடக்கி ஆள்பவன் நீ. யா அல்லாஹ் உனக்கே புகழெல்லாம் உண்டாகட்டும், நீ யார், வானம் பூமிகளுடைய அரசன் நீ, அதில் இடைப்பெற்றவை எதுவெல்லாம் இருக்கிறதோ அதன் அரசனும் நீதான். யா அல்லாஹ் உனக்கே புகழெல்லாம் உண்டாகட்டும், நீ யார், வானம் பூமிகளுடைய வெளிச்சம் நீ, அதற்கு இடைப்பட்ட எல்லா படைப்புகளுடைய வெளிச்சம் நீ. யா அல்லாஹ் நீ யார், நீதான் வானம் பூமிகளுடைய அரசன், நீதான் உண்மையானவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு புகழ்ச்சிகளை உரித்தாக்கி அவனுடைய அருட்கொடைகளை கணக்கிட்டதற்கு பிறகுதான் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். இது எதை காட்டுகிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த அருட்கொடைகளுக்கு ஒரு மனிதனால் முழுமையான நன்றியை செய்து முடிக்க முடியாது. அதில் எல்லோரும் குறைவு உடையவர்கள் தான், யாராக இருந்தாலும், தூதராக இருந்தாலும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குறையை தன்னிடமிருந்து அல்லாஹ் நீக்குவதற்காக யார் புகழ்ந்தாலும் புகழவில்லை என்றாலும், யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், யார் அல்லாஹுவை அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று மகத்துவப்படுத்தினாலும் மகத்துவப்படுத்தாவிட்டாலும் நான் புகழுக்குரியவன் தான் என்பதை அல்லாஹ் நிரூபணம் செய்வதற்காகத்தான் தன்னை அல்லாஹ் புகழ்ந்து இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். மூன்றாவது, இந்த உலகத்திலே துவங்கப்படக்கூடிய அல்லது செய்து முடித்த எல்லா காரியத்திலும் அல்லாஹுடைய புகழ் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும் என்ற அர்த்தத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் ஒரு செயலை செய்து முடித்தால் அல்லாஹ்வை புகழ்ந்துதான் அதை முடிப்பார்கள். அல்லாஹ்வை புகழாமல் அந்த செய்தியை, அந்த செயலை அல்லாஹ்வுடைய தூதர் முடிப்பது கிடையாது. குர்ஆனுடைய எந்த வசனம் தொடங்குவதாக இருக்கலாம், குர்ஆனுடைய முடிவாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டுதான் தொடங்குகிறது, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டுதான் முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வழிமுறைகளில் சாப்பிடும் பொழுது கூட, தண்ணீர் குடிக்கும் பொழுது கூட அல்லாஹ்வை புகழ்ந்து முடித்தால்தான் இவர் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை பொருந்திக் கொள்கிறான். அல்லாஹ் அந்த அடியானாக எம்மையாக்குவானாக. அல்லாஹ் அந்த அடியானை பொருந்திக் கொள்கிறான். அவன் யார்? அவன் சாப்பிட்டு முடித்தால் அல்லாஹ்வை புகழ்கிறான் அந்த உணவை கொடுத்ததற்காக. அவன் தாகத்திற்கு தண்ணீரை குடித்து முடித்தால் அல்லாஹ்வை புகழ்கிறான் அல்லாஹ் வழங்கிய அந்த நீருக்காக. சுப்ஹானல்லாஹ். இந்த நீர், இந்த உணவு, இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அருட்கொடைகள் ஏராளம் ஏராளம். முழுமையான புகழ்ச்சியை இந்த அருட்கொடைகளுக்கு எம்மால் செய்து முடிக்க முடியாது. உணவு இருக்கிறது, உணவு மட்டும்தான் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட அருட்கொடையா? அதை சாப்பிடுவதற்கு கரம் கொடுத்தது அல்லாஹ் எமக்கு கொடுத்த அருட்கொடை. எத்தனையோ மக்கள் கரம் கிடையாது, சாப்பிடுவதற்கு தங்களுடைய கரங்களால். அதை நாவை ருசி பார்ப்பதற்கு அல்லாஹ் கொடுத்தவன். ஒவ்வொரு உணவிற்கும் ஒவ்வொரு ருசி. ருசி மறந்த நாவுகள் எவ்வளவோ இந்த உலகத்தில் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உணவை தொண்டைக்கு கீழே அனுப்பியது அல்லாஹ் கொடுத்த எவ்வளவோ பெரிய அருட்கொடை. அந்த உணவு வயிற்று பகுதிக்கு சென்று செரிப்பது அல்லாஹ் கொடுத்த எவ்வளவோ பெரிய அருட்கொடை. செரித்த உணவு கழிவாக வெளியே வருவது அதுவும் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. எத்தனையோ மக்கள் வயிற்றில் உணவு செலுத்தப்படாமல் டியூபுகளில் உணவு செலுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாய் வழியாக உணவை செலுத்த முடியாமல் மருத்துவத்தின் துணை மூலம் ஏதாவது ஒரு டியூபின் மூலமாக உணவை எடுத்துக்கொண்டு எத்தனையோ மக்கள் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். உணவு செரிக்காமல் எத்தனையோ மக்கள், வயிற்றில் இருக்கக்கூடிய கோளாறுகளில் எத்தனையோ மக்கள். இப்படி இருக்கும் பொழுது ஒரு உணவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்த அருட்கொடை, ஒரு நீரில் எமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அருட்கொடை,
இந்த அருட்கொடைகளுக்கு எம்மால் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. இந்த வாழ்நாளை கழித்தாலும் அதனால் இந்த புகழ்ச்சிகள் எல்லாம் எப்போது அமைய வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்த அருட்கொடை என்று எப்போது நாம் உணர்கிறோமோ அப்போது அல்ஹம்துலில்லாஹ், புகழ்ச்சிகள் எல்லாம் உனக்குத்தான் யா அல்லாஹ், நீதான் உன்னை புகழ முடியும், நீதான் புகழுக்கு தகுதியுடையவன், நீதான் புகழப்படுவதற்கும் தகுதியுடையவன் என்ற புகழ்ச்சியை சமர்ப்பிக்குமாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு வலியுறுத்தினார்கள். அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள் வ ஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமு வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா இன்னல் இன்சான லظلومٌ கஃபார். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் கேட்காத அருட்கொடைகளை எல்லாம், நீங்கள் கேட்ட அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. உங்களுக்கு எது அருட்கொடை? செல்வம் ஒரு அருட்கொடையாக தெரியலாம். உங்களுக்கு எது அருட்கொடை? வசதியான வாழ்க்கை அருட்கொடையாக தெரியலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ரிஸ்க் அதுவல்ல. ரிஸ்க் என்பது வாழ்வில் உணவை சாப்பிடுவதும் சம்பாதிப்பதும் செலவழிப்பதும் மட்டுமல்ல. ரிஸ்க் என்பது, ரிஸ்க் என்றால் என்ன? ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ்வதற்கு, ஈமானோடும் சரி அல்லது உயிரோடும் சரி வாழ்வதற்கு எதுவெல்லாம் தேவையோ, ஒரு வாழ்வு எதன் மீதெல்லாம் அமைகிறதோ அதுவெல்லாம் ரிஸ்க் தான். அல்லாஹ் கொடுத்த பார்வை ஒரு ரிஸ்க் அது. அல்லாஹ் கொடுத்த உணவு அதுவும் ஒரு ரிஸ்க் தான். அல்லாஹ் கொடுத்த செல்வம் அதுவும் ஒரு ரிஸ்க் தான். குழந்தை செல்வம் அதுவும் ஒரு ரிஸ்க் தான். ஏன்? அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்பதற்காக நீங்கள் இங்கு அமர்ந்திருப்பது அதுவும் அல்லாஹுடைய ரிஸ்க் தான். இப்படி அல்லாஹுடைய ரிஸ்குகளை எல்லாம், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை எல்லாம் கணக்கிட்டு விட முடியாது. அல்லாஹு அக்பர். ஒரு நிகழ்வை கூறினால் பொருத்தமாக இருக்கும். ஒரு மனிதர் மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகிறார் இதய அறுவை சிகிச்சைக்காக. அவருடைய இதயம் துடிக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய இரத்தத்தை சுத்தம் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு இத்துணை முறை அவருடைய இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டால் தான் அவருடைய இதய துடிப்பு சீராக இருக்கும். ஒரு நாளைக்கு இத்துணை முறை துடிப்பதற்கு அவருடைய இவ்வளவு செலவினம் என்று ஒரு கணக்கு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கணக்கை அவர் பார்க்கிறார். எத்தனையோ மில்லியன் டாலர்கள் அதுவெல்லாம். அதை பார்த்தவுடன் அவர் கண்ணீர் சிந்தி அழுகிறார். கேட்டாக அவரிடத்திலே, நீங்கள் ஏன் சிகிச்சைக்காக வந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு இந்த இதயம் சரியாக இத்துணை மணி, ஒரு நாளில் இத்துணை முறை சரியாக துடிக்க வேண்டும் என்றால் இந்த செலவினங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். இதை செய்தால் தான் நீங்கள் உயிர் வாழ முடியும் என்று நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டவுடன் அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு என் இதயம் துடிப்பதற்கு, இத்துணை நிமிடங்கள் துடிப்பதற்கு இவ்வளவு மில்லியன்களையும் இவ்வளவு டாலர்களையும் நீங்கள் தொகையாக கேட்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் பிறந்ததிலிருந்து இன்று வரை, இன்னும் மரணமாகும் வரை என்னுடைய இதய துடிப்பை அல்லாஹ் சீராக்கி இருக்கிறான். ஒரு நாளைக்கு அது துடிக்க வேண்டிய நிமிடங்களை விட்டு குறைந்து துடித்து விட்டால் என் உயிருக்கு கூட பாதிப்பு ஏற்படும். ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளவு தொகை கேட்கிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த எதிர்பார்ப்பையும் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்காமல், எந்த புகழ்ச்சியும் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்காமல், எந்த நன்றியையும் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்காத அந்த இறைவன் எனக்கு எவ்வளவு அருட்கொடைகளை செய்திருக்கிறான். இந்த இதய துடிப்பிற்கு நான் நன்றி செலுத்தினாலே என் வாழ்நாள் முடிந்து விடுமே என்று அவர் கவலை கொண்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி எம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நிமிடத்தையும் கணக்கிட்டு பார்த்தால் அல்லாஹுடைய அருட்கொடைகள் எல்லாம் எம்முடைய இதயத்தை பூரிக்க செய்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உணரக்கூடிய உள்ளமாக அல்லாஹ் எமக்கு தருவானாக எம்முடைய உள்ளங்களை. அதுவும் குறிப்பாக அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமானுடைய நிஅமத், அல்லாஹ் கொடுத்த இந்த இஸ்லாமுடைய நிஅமத் நபி நூஹுக்கு கொடுத்தான். அவருடைய பிள்ளையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர் என்று ஒதுக்கினான். லூத்துக்கு கொடுத்தான், அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. நபி இப்ராஹிமுக்கு கொடுத்தான், அவருடைய தந்தைக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அபூ தாலிபிற்கு, அவரை வளர்த்த, அவருக்கு ஆதரவாக இருந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. இதுவெல்லாம் எமக்கு சாதாரண வார்த்தைகளாக தெரியலாம். அந்த இடத்தில் இருந்து அதை சிந்தித்து பார்த்தால்தான் அதனுடைய வேதனை, அதனுடைய உண்மையான விபரீதம் புரியும். இன்றளவு கூட இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் யாராவது அவர்கள் ஈமானை உண்மையாக புரிந்து கொண்டால், அவர்களுடைய பெற்றோர்கள் இஸ்லாமை ஏற்காமல் மரணித்து விட்டார்கள் என்று அறிந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய கண்ணீரை பலர் பார்த்திருக்கலாம். ஒரு நபியாக இருப்பவர், ஒரு நபித்துவத்திற்காக அனுப்பப்பட்டவர், இந்த பூமிக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாவின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு நபி தன்னுடைய மகனுக்கு நேர்வழியை கொடுக்க முடியவில்லை.
ஒரு நபி தன்னுடைய தந்தைக்கு நேர்வழியை கொடுக்க முடியவில்லை. ஒரு நபி தன்னோடு வாழ்ந்த, தனக்கு உறுதுணையாக இருந்த தன் தந்தையின் சகோதரருக்கு நேர்வழியை கொடுக்க முடியவில்லை. அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் பதிலாகத்தான் சொன்னான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புவோரை எல்லாம் நேர்வழியில் உங்களால் செலுத்திவிட முடியாது. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களைத்தான் நேர்வழியில் செலுத்த முடியும் என்று அல்லாஹ் கூறினால், அல்லாஹ் என்னையும் உங்களையும் நாடிய காரணத்தால் தான் இன்று அந்த நேர்வழியில். யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி புரிகிறீர்கள் என்று ஈமானை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் அல்லாஹ்விற்கு எந்த உதவியும் எந்த பலனும் தேவை கிடையாது. அல்லாஹ்தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். இந்த நேர்வழியை, இந்த ஈமானை உங்களுக்கு காட்டுவதன் மூலமாக. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா. புகழ்ச்சிகள் எல்லாம் அவனுக்கே உரித்தாகட்டும். புகழப்படுவதற்கும் அவன்தான் தகுதியுடையவன். அவன்தான், யா அல்லாஹ், நீதான் எங்களுக்கு நேர்வழியை காட்டினாய். நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டவில்லை என்றால் எங்களால் நேர்வழியை அடைந்து விடுக்க முடியாது என்று சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு அருட்கொடைக்கு பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால்தான் அவர் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட அடியானாக மாறுவார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சிறப்புகளாக பல ஹதீஸில் எமக்கு கூறினார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபி மாலிக் அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். சுத்தம் ஈமானுடைய பாதையாகும். சுத்தம் ஷத்ருல் ஈமான், நிஸ்ஃபுல் ஈமான், ஈமானுடைய பாதையாகும். வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தராசை, மீசானை முழுமைப்படுத்திவிடும். தராஸ் என்றால் ஏதோ கடையில் நிறுத்துவோமே அந்த தராசா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் மீசான் நிறுத்தப்படும் பொழுது வானம் பூமிகளை அதில் உள்ளடக்கினாலும் அது நிரம்பாது. எதை? அஸ்ஸமாவாத்து வல் அர்த். வானம் பூமிகளை அந்த மீசானுடைய தராசில் முழுமைப்படுத்தினாலும் அது நிரம்பாது. அவ்வளவு பெரிய மீசானுடைய தராசை ஒரு வார்த்தை முழுமைப்படுத்தும். அது என்ன? அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய ருக்கூஇல் இருந்து எழும் பொழுது சொன்னார்கள், சமி அல்லாஹு லிமன் ஹமிதஹு. இது பலருக்கு அர்த்தம் தெரியாது. சமி அல்லாஹு லிமன் ஹமிதஹு. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான். லிமன் ஹமிதஹு, யார் அவனை புகழ்கிறார்களோ அந்த புகழ்ச்சியை, அல்லாஹ் அந்த புகழ்ச்சியை செவிமடுக்கிறான் என்று சொன்னவுடன் பின்னால் இருந்த ஒரு நபித்தோழர் சொன்னார், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்று கூறினார். அல்லாஹுவே, உனக்கே புகழெல்லாம், எல்லா சுத்தமான அருள் பொருந்திய புகழ்ச்சிகள் எல்லாம் உனக்கே உரித்தாகிறது என்று ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் இருந்து கூறினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்தவுடன் கேட்டார்கள், மனில் முத்தகல்லிம், யார் பேசியது? அதாவது யார் இப்படி கூறியது? ரப்பனா லக்கல் ஹம்து வலக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்று யார் கூறியது? அல்லாஹ்விற்கு இந்த புகழை யார் சமர்ப்பித்தது? அப்போது ஒருவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் பார்த்தேன், இந்த புகழ்ச்சிக்குரிய நன்மையை பதிவு செய்வதற்காக 30 வானவர்கள் போட்டியிட்டதை. சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தைக்குரிய நன்மையை, இந்த புகழ்ச்சியை பதிவு செய்வதற்காக 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் இதை பதிவு செய்வதற்காக போட்டியிட்டதை நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்து லில்லாஹ் என்ற வார்த்தையின் சிறப்பை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி
வபிஹம்திஹி, பரிசுத்தமான இறைவன் அவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகிறது என்று யார் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லுகிறாரோ, எத்தனை முறை? 100 முறை சொல்லுகிறாரோ, அவருடைய பாவங்கள் மிஸ்ல ஜபதில் பஹர், கடலின் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். யார் இதில் தேவையில்லாதவர்கள்? யார் இதில் அப்புறமானவர்கள்? எல்லோரும் இதில் தேவையுடையவர்கள் தான். கடலின் நுரையளவு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற 2 வார்த்தையை அல்லாஹ்வுடைய புகழுக்காக கூறினால் கடலின் நுரையளவு இருந்தாலும் பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், கலிமதானி ஹஃபீஃபதான், 2 வார்த்தை லேசானது நாவிற்கு சொல்வதற்கு, ஸகீலதானி ஃபில் மீசான், தராசை நாளை மறுமையில் கனமாக்கக்கூடியது, ஹபீபதானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கும் மிக விருப்பமான வார்த்தைகள் அது. அது என்ன? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். பரிசுத்தமான இறைவன் அவனே புகழுக்குரியவன், பரிசுத்தமான இறைவன் அவன் மகத்துவமிக்கவன். இந்த 2 வார்த்தைகள் நாவில் சொல்வதற்கு லேசானது, மறுமையில் தராசை கனமாக்கக்கூடியது, ரஹ்மானுக்கு மிக விருப்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இவர்கள்? ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா யார்? ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா யார்? உம்மஹாத்துல் முஃமினீன். சுப்ஹானல்லாஹ், முஃமின்களுடைய தாய். முஃமின்கள் என்றால் யார்? முஃமின்கள். நம்முடைய தாயுடைய பேர் கூட நமக்கு உறுதியிட்டு சொல்ல முடியாத நிலைமை நம்முடைய வாழ்வின் நிலைமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சீர்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கு வீட்டுக்கு வந்துவிட்டு, நல்ல கவனிங்க இந்த ஹதீஸை, ஃபஜ்ர் தொழுகைக்கு வீட்டுக்கு வருகிறார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா முஸல்லாவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே சென்ற அல்லாஹ்வுடைய தூதர் துஹாவுடைய நேரத்தில் 10-11 மணிக்கு இடைப்பட்ட அல்லது 10-9 மணிக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு திரும்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு திரும்பியவுடன் பார்த்தார்கள், ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா எந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தார்களோ அதே இடத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். எந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தாங்க? முஸல்லாவில். சுப்ஹானல்லாஹ். கேட்டார்கள், இன்னும் அதே நிலைமையிலேயா இருக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களை விட்டு நான் சென்றதற்கு பிறகு 4 வார்த்தைகளை சொன்னேன். இந்த 4 வார்த்தைகளுடைய கூலி நீங்கள் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து அல்லாஹ்வை துதித்ததை விடவும் மேன்மையானது. இவ்வளவு நேரம் நீங்கள் உட்கார்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்தீர்களே, இந்த புகழ்ச்சிகளை விடவெல்லாம் அதிகமான கூலியையும் கனமும் உடையது இந்த 4 வார்த்தைகள். இதை நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, புகழ்ச்சிக்குரிய இறைவன் அவனே பரிசுத்தமானவன், அந்த அல்லாஹ்வே பரிசுத்தமானவன், அவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். எந்த அளவு? அதத கல்கிஹி, அவன் படைப்புகள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு தூரம். யார் கணக்கிட முடியும் அவனுடைய படைப்புகளை? அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி, அவன் எதுவரை செய்தால் பொருந்திக் கொள்வானோ அதுவரை தூரம். வ ஸினத அர்ஷிஹி, அவனுடைய அர்ஷ் எவ்வளவு கனமானதோ அவ்வளவு தூரம். வ மிதாத கலிமாத்தி, அவனுடைய வார்த்தைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு தூரம். எதையும் கணக்கிட முடியாது. கணக்கிட முடியாத புகழும் பரிசுத்தமும் அந்த அல்லாஹ் ஒருவனை சார்கிறது என்று யார் கூறுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நற்செய்தியை சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சாதாரண வார்த்தை அல்ல. இந்த உலகம் பிறக்கப்பட்ட, உலகத்தில் மனிதர்கள் படைக்கப்பட்டது முதல் ஒரு மனிதன் மரணிக்கும் வரை அவனுடைய நாவில் உச்சரிக்கப்பட வேண்டிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஆதமிற்கு ரூஹை கொடுத்தான். தலையில் முதலில் ரூஹ் ஏறியது.
அவருடைய உடம்பெல்லாம் சென்று அவருடைய நாசிக்கு வந்து அவருக்கு தும்பலை வெளிப்படுத்தியது. அவர் தும்பியவுடன் முதலாவது ஆதம் பேசிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். பேச வைத்தது யார்? அல்லாஹ். கற்றுக் கொடுத்தவன் யார்? அல்லாஹ். ஏன்? இதுதான் சொல்லப்பட வேண்டும். வேறு எதை சொன்னாலும் அல்லாஹ்வுடைய புகழ் முழுமையாகாது. அஷ்ஷுக்குரு லில்லாஹ், ரப்பே உனக்கே நன்றி எல்லாம் முழுமையாகாது. அல் மதஹு லில்லாஹ் எல்லாம் ஒரே அர்த்தம் தான், ஆனால் வித்தியாசம் உண்டு. அல் மதஹு லில்லாஹ், அல்லாஹ் உனக்கே புகழ் முழுமையாகாது. அல் ஹம்து என்ற வார்த்தையை சொன்னால்தான் அல்லாஹ்வுடைய புகழை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமைப்படுத்துவான். அவனுக்கு அவனே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், இர்ஹமுக ரப்புக், உன் ரப்பு உனக்கு ரஹ்மத் செய்வான் என்று யாருக்கு கூறினான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. இப்னு மாஜா கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஹஸனுடைய தரத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு விருப்பமானது நடந்துவிட்டால் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். எந்த அல்லாஹ் கொடுக்கின்ற அருட்கொடையால் நன்மைகள் முழுமையாகுமோ அவனுக்கே புகழெல்லாம் உரித்தாகட்டும் என்று சொல்லுவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். ஏதாவது அவர்கள் வெறுக்கத்தக்க காரியம் நடந்துவிட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அலா குல்லி ஹால், எல்லா நேரத்திலும் அல்லாஹ்விற்கு புகழ் உண்டாகட்டும் என்று. எப்படி சொல்லுவார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத் என்று எப்போது சொல்லுவார்கள்? அவர்கள் விரும்பியது நடந்தால், அவர்கள் விரும்பாதது நடந்தால் அல்ஹம்துலில்லாஹில்லதி அலா குல்லி ஹால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இதுவெல்லாம் நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்காக, ஏதோ கேட்டுட்டு போறதுக்காக இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த அரபி மொழியாக்கம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். மனப்பாடம் செஞ்சு அடுத்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இன்ஷா அல்லாஹ்.